வாவ், சாஃப்ட் ஐஸ். எந்த குழந்தைக்குமே இந்த சாஃப்ட் ஐஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இன்னைக்கு வரைக்கும் பிடிக்குங்க. எனக்கு இதுல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் செல்லக்குட்டி பாத்தீங்கன்னா இதுதான். ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம தலைக்காணி மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரிஜினல் பப்பி மாதிரியே இருக்கு பாருங்க. கேர்ள் பேபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் கேட்பாங்க நிறைய. இப்படி வச்சு இப்படி உட்கார வைக்கிறது அதெல்லாம் இங்க அவைலபிளா இருக்குப்பா. இது கனி கேட்டிருந்தா. குழந்தை நடக்க பழக வைக்க போறீங்க அப்படின்னா முன்னெல்லாம் எங்களுக்கு எல்லாம் இதாங்க கொடுத்தாங்க. ஹேண்ட் ஃபேன் வச்சிருப்பாங்கல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி. நான் கூட ஆர்டிஸ்ட் தான்ப்பா, நல்லா வச்சுப்பேன். கேண்டி இதெல்லாம் நீங்க எப்ப போட போறீங்கன்னு கேட்ட ஒரு ஐட்டம்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்கு. முடிஞ்சா அந்த குழந்தையோட பேர் ஞாபகப்படுத்தி சொல்றேன். ஒரு 1.5 years பேபில இருந்து இதெல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணா நல்லா இருக்கும். இது உடன்ல இருக்கிறதுனால வாயில வச்சாலும் ஒன்னும் ஆகாது. நம்ம ஸ்டைலோ ஸ்டைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா நார்மல் சாஃப்ட் டாய்ஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாம இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் கூட இருக்கு. 50 ரூபாய்க்கு பில்லோஜி. வெளியூருக்குலாம் போகும்போது தாராளமா எடுத்துட்டு போகலாம். ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். யானை கூறப்படவில்லை தானே யானை கட்டி தூளி கட்டி விளையாடுவோம் இல்லையா? இப்ப அது ஒரு 1 day ஃபார்மாலிட்டிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டா ட்ரை பண்றீங்கல்ல, அதுக்கு இது தெய்வம் குணத்தால் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு எந்த அளவுக்கு நல்ல பொருட்கள்லாம் வாங்கி படைப்போமோ அந்த மாதிரி நல்ல பொருட்கள்லாம் கொடுக்கணும். அதான் என்னோட ஒரு சின்ன சஜஷன். பார்த்தோம். பட் இது 250 ஆனா சேம் குவாலிட்டியில இருக்கு. நல்லா இருக்கு. வந்து ஒரிஜினல் ப்ராடக்டா டூப்ளிகேட் ப்ராடக்டா நீங்க கண்டுபிடிக்கணும்னா இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா இது அழுந்தும். பட் இது அழுந்தல. இதெல்லாம் வந்து A1 ப்ராடக்ட்ஸ். சோ இதையும் நீங்க இங்கேயும் வாங்கிக்கலாம். ஒன்னாவும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல்ல வாங்கி பிசினஸும் பண்ணலாம். என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி பிசினஸ் பண்ண. வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்டி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல்ல இது வரைக்கும் கிட்ஸுக்கு டாய்ஸ் வீடியோ போட்டதே கிடையாது. ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பொம்மை வீடியோ போடுங்க ஆன்டின்லாம் எனக்கு ஆர்டர்லாம் பண்ணிருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்ல. அது ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இப்ப ECRல நம்ம ஒரு ஷாப் ஸ்டைலோ ஸ்டைல் ஷாப்க்கு வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா RK மேரேஜ் ஹால்க்கு ஆப்போசிட்ல இந்த ஷாப் இருக்கு. சவால் விட்டு சொல்லியிருக்காரு, நான் என்ன பாக்குறதுக்கு சின்னதா இருக்கேன், இந்த கடையை நம்ம என்னடா வீடியோ எடுத்து போடுறது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சேன். ஆனா அவர் வந்த உடனே சொல்லியிருக்காரு, நான் குடுக்குற ரேட்டை வந்து வேற யாரும் கொடுக்க முடியாது, நான் சவால் விட்டு சொல்றேன்னு இருக்காரு. நம்ம செக் பண்ணி பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஜி, வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன சொல்லுங்க, உங்க கடை பத்தி சொல்லுங்க. என் பேர் பிரபு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கடை வந்து ஸ்டைலோ ஸ்டைல். எங்க இருக்குங்க ஜி? இது ECRல இருக்கு மேடம். நீலாங்கரை. ஆமா, நீலாங்கரை மெயின் ரோட்லயே தான் இருக்கு. RK மேரேஜ் ஹால் அப்படியே ஆப்போசிட். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை பிக்கெஸ்ட் ஹோல்சேல்னே சொல்லலாம். அது நான் அடுத்த என்னோட ப்ராடக்ட் ரேட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி நீங்க சவால் விட்டு சொல்றீங்க? நாங்க ஏற்கனவே பண்ணின்னு இருக்கோம். அது வந்து நீங்க இப்போ இந்த வீடியோ பாக்ஸ்ல தெரிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி ரீட்டைல் வந்து எல்லாரும் இதை சொல்றாம்பா அப்படின்வாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு சேலஞ்சாவே நான் சொல்றேன். நானு என்கிட்ட வாங்க ரேட்டோட நீங்க கம்மியா வாங்கிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் நான் ரீஃபண்ட் பண்றேன். பிளஸ் அதுல இருந்து நான் 5 to 10% கொடுக்குறேன். எதுல இருந்து 5 to 10%? இப்பதான் ஒரு 100 rupees நீங்க ஒரு 100 rupees கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 90 rupees வெளியில வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த 90 rupees நீங்க எனக்கு கொடுத்துருவீங்களா? அந்த டிஃபரெண்ட் அமௌண்ட் 90க்கு 100க்கு வந்து 10 rupees பிளஸ் அதுல நான் வந்து 5 to 10% அடிஷனலா போட்டே கொடுத்துறேன்றீங்களா? ஓகே. இது இந்த மாதிரி யாருமே சொன்னது இல்ல. அப்ப நாங்க எவ்வளவு ஜென்யூனா இருப்போம்னு பாத்துக்கோங்க. ஓகே. இதுக்கான ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணுங்க. எந்த கடை, போன் நம்பர், பக்கா பில் இருந்தா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து என்னால வந்து மேக்ஸிமம் வந்து 10 daysல கொடுக்க முடியும். இது நம்ம கடையோட சேலஞ்ச். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் சேலஞ்ச் எல்லாம் வச்சு நம்ம வீடியோ போட்டது இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். ஜி, எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அதுல பில்லோட எடுத்துட்டு வருவாங்க. தாராளமா கமெண்ட்ல அடிக்க சொல்லுங்க மேடம். இல்ல உங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்க, இல்ல எனக்கு கால் பண்ணு, கமெண்ட் பண்ண சொல்லுங்க. காமனா இருக்கும். ஓகேங்க. இப்ப இவர் சொல்லிருக்காரு, ஓவர் ஹைப் கொடுத்திருக்காரு. நம்மளும் செக் பண்ணுவோம். நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சு மேய்ச்சி செக் பண்ணி தான் போடுவோம். அப்படி ஹோல்சேல் கடன் போட்டு அவங்க தரலன்னா அந்த வீடியோல டெலீட் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பேட்டர்ன் இதுதான் எல்லாருமே கிஃப்ட் பர்பஸ்னா அதான் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பிரைஸ் கொடுப்பீங்க, என்ன வித்தியாசமா வச்சிருக்கீங்க அது சொல்லுங்க. இது வந்து இம்போர்ட் ஐட்டம் மேடம். ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஹோல்சேல் ரேட் மேடம். இது நான் சொல்றது வந்து ஹோல்சேல் ரேட். ஹோல்சேல் மட்டும் ரீட்டைலுக்கு வந்து நான் வந்து இதுல இருந்து நான் ரீட்டைல் ரேட் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அது பிளஸ் தான் ஆகும். ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வந்து 260 rupeesக்கு கொடுக்குறீங்க. இது வெளியில என்ன ரேட் இருக்கும்? அது நமக்கு தேவையில்லாத விஷயம் மேடம். மக்களே நீங்களே செக் பண்ணிட்டு இதனோட இன்ச்சஸ் சொல்றேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கு, என் கையில இந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து 250 கொடுக்குறீங்களா? 260 ஹோல்சேல் ரேட். இப்ப நான் ரீட்டைலா வாங்குறேன்னா எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க? அப்படின்னா 28% GST சொல்லிருக்காரு. பிளஸ் அவருக்கு ஒரு 5% வச்சுக்கோங்களேன். அந்த ரேட்டுக்கும் மத்த கடை ரேட்டுக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பில் போட்டு வாங்க. இதை விட கம்மியா இருந்தா அவர் உங்களுக்கு அந்த காசையே கொடுத்துருவாரு. சோ சூப்பரா இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் ஒண்ணு ஒண்ணா காட்டுறேன் உங்களுக்கு.
ஓகே, நிறைய பேர் என் ஸ்கின் நல்லா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன பண்றீங்கக்கான்னு வாட்ஸ்அப்ல எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. நிறைய தண்ணி குடிப்பேன், அது ஜீரக தண்ணி போட்டு குடிப்பேன். இப்ப நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கவே மறந்துட்டீங்க. அதை ரிமைண்ட் பண்றதுக்காக ஒரு காம்போ பேக் மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2000 ml. இது 900 ml. இது வந்து 300 ml. இது வந்து 3 சேர்த்து ஒரு காம்போ பேக் இல்ல ஜி? ஆமா கரெக்ட் மேடம். இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க நீங்க? மேடம் இதுல வந்து நிறைய குவாலிட்டி வருது. இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதான் நீங்களே கூட பிரஸ் பண்ணி பாருங்க. குவாலிட்டி செக் பண்ற ரேட் மட்டும் நீங்க சொல்லுங்க. ரேட் பாத்தீங்கன்னா வந்து 290 கொடுக்குறேன் மேடம். 290 3 செட்டா சேர்த்தா? ஆமா. நிஜமா? நெக்ஸ்ட் வர பாத்தீங்கன்னா திருப்பி BSI ன்னு சொல்லி ரேட் வர இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி நம்மள GST போடுறாங்களோ HSN கோட் போடுறாங்களோ நெக்ஸ்ட் BSI வருது. அத எவ்வளவு சீக்கிரம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பலன் இருக்கும். அப்புறம் வர ப்ராடக்ட் ரேட் அதிகமாயிடும். சரி, இப்போ இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டா டூப்ளிகேட் ப்ராடக்ட்டா நீங்க கண்டுபிடிக்கணும்னா இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா இது அழுந்தும். பட் இது அழுந்தல. இது என்ன மெட்டீரியல் ஜி? இது வந்து பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸ் மெட்டீரியல் கிளாஸ் கலந்தது. ஓகே, இது நல்லா இருக்கு. நீங்க இப்படியும் சிப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி திறந்து யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ 3 in 1 இருக்கு. காம்போ வாங்குனீங்கன்னா ஃபேமிலிக்கு ஃபுல்லாவே செட் ஆகும். ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு அப்பாக்கு, ஒரு அம்மாக்கு, ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல நான் சிங்கிள் பேச்சுலர்ஸா இருக்கேன்னா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. ஆனா நீங்க குவாலிட்டி ரேட் கம்மியா சொன்னோம்னா குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு பார்த்தேன். அந்த மாதிரி இல்ல பாருங்க. நம்ம வந்து பர்மனன்ட் பிசினஸ் பண்றோம். குவாலிட்டி வந்து என்னைக்குமே காம்ப்ரமைஸ் இல்ல. ரேட் கூட 5% நாங்க குறைச்சு கொடுக்க ரெடியா இருக்கோம். ஆனா ப்ராடக்ட்டா எங்களை இன்னைக்கு நாங்க நிலைச்சு நிக்கிறோம் குவாலிட்டில. ஓகே அக்கா, என்ன டாய்ஸ் வீடியோ இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டு எதோ காட்டுறீங்கன்னா இதெல்லாம் நான் தேடிட்டு இருந்தேன், நீங்க கேட்டுட்டு இருந்த ப்ராடக்ட். அதனால இது ஒரு ஓவர் வியூ மாதிரி காமிச்சிடுறேன். இங்க வாங்க. நம்ம ஜென்ரலா வந்து செல்போன் சார்ஜ் இப்படிதானே போடுவோம். செல்போன் அந்த சார்ஜர் ஹோல்டருக்கு மேலேயே நம்ம வந்து நம்ம போனை வச்சிருவோம். அது அப்பப்ப கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடும். அதுக்கு பதில் இது நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இது ஒர்க் ஆகுதா, நல்லா இருக்கா, நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க ஜி நல்லா இருக்குமா, உடையாதா? மேடம் இது சாதா பிளாஸ்டிக்ல ABS பிளாஸ்டிக். ஓகே, இதுல வந்து இது வந்து பிளக் இன் பண்ணிடலாம் நீங்க அந்த 3 கேபிள்ல. அதுக்கு மேல உங்களுடைய போன் சார்ஜர் போட்டீங்கன்னா, இப்ப நம்மளதால ஹெட் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, சில பிளக் இன் பத்தல கூட மாட்டேங்குது. அதுல இதை போட்டுட்டு நீங்க போனை இது மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஷாக் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் கிடையாது. இதுவும் உங்ககிட்ட ரேட் கம்மியா இருக்கா ஜி? 100 rupees. ஜஸ்ட் 100 rupees. எத்தனை பீஸ் கேட்டாலும் உங்ககிட்ட அவைலபிளா கொடுக்க முடியும். ஓகே, இதுல நான் இப்ப காமிச்ச பாத்தீங்களா அந்த மாதிரி இல்ல. இது பைக் ஹோல்டர் இருக்கு, அதுக்கப்புறம் கார் ஹோல்டர் இருக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சாப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எது உங்களுக்கு தனியா வீடியோ தேவையோ அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ப்ராடக்ட் மட்டும் ஸ்டைல்ல தனியா வீடியோ கேட்டு நான் உங்களுக்கு போடுறேன். மேடம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து காஸ்மெட்டிக்ஸ். ஓகே, காஸ்மெட்டிக்ஸ்னா எல்லார் வாயிலும் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா லாக்மி, டாஸ்லர், அதாவது டிவில என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா வந்து இருக்கலே ரொம்ப மெயின் பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி. இதெல்லாம் நம்ம வந்து சென்னையோட ஸ்டாக்கிஸ்டா நீங்க ஸ்விஸ் பியூட்டியோட. நெக்ஸ்ட் லயன் பியூட்டி. இதெல்லாம் வந்து நீங்க பார்லர்ஸ்ல யூஸ் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. இல்லன்னா ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், பிலிம் ஆர்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்திருப்பீங்களான்னு தெரியல. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நீங்க ஸ்டாக்கிஸ்டா? ஆனா இது ஏன் நார்மல் ஷாப்ஸ்ல கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு? இப்போ கிடைக்குது மேடம். அதுக்காக தான் நாங்க வந்து வீடியோ போறோம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, ஆன்லைன் சர்ச் பண்ணுங்க, இருக்கு. என்கிட்ட வாங்கி விக்கிறவங்க ரொம்ப அதிகம். அதனால தான் நான் வந்து ஆன்லைன் ப்ரமோஷன் நான் பண்றேன். ஓகே, இன் கேஸ் இப்போ இத நான் நீங்க ஸ்டாக்கிஸ்டா இருக்கீங்களா, எங்க ஏரியால நான் வாங்கி சேல்ஸ் பண்ணா எங்களுக்கு தனி ரேட்ல கொடுப்பீங்களா? கண்டிப்பா, நம்ம ஹோல்சேல் நம்ம மீனா. ஓகே, அப்ப நான் ரீட்டைலுக்கு என் வீட்டுக்கு என்னோட வீட்டு பர்பஸ்க்கு நான் 1-2 வாங்குறேன். ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம். ஆனா அந்த ரேட் வராது, அவ்வளவுதான் வித்தியாசம். கொஞ்சம் தான் வித்தியாசம் வருமா? ஓகே, இவர் வந்து ரீட்டைல் ரேட்டை உடைச்சு சொல்ல முடியாது, ஹோல்சேல் ரேட்டை உடைச்சு சொல்ல முடியாது சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்டாக்கிஸ்ட் இங்க இருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுன்றதுக்காக. சோ இதெல்லாம் வந்து A1 ப்ராடக்ட்ஸ். சோ இதையும் நீங்க இங்கேயும் வாங்கிக்கலாம், ஒன்னாவும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல்ல வாங்கி பிசினஸும் பண்ணலாம். என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி பிசினஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம இதை ஒரு லிப்ஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரிச்சு நம்ம லிப்ல போட்டுட்டு இது லாங் லாஸ்டிங்கா இருக்கு, ஸ்டேவா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே நிறைய பேர் வாங்குவாங்க. இது ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஜி? கண்டிப்பா. இது வேணா நான் MRP பாருங்க. அதுல என்ன MRP இருக்கு பாருங்க. இதுல MRP எங்க இருக்கு தெரியல ஜி. நானே சொல்லிடுறேன். MRP இருக்கு 229. இது நம்ம கடைக்கு கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 115 ரூபாய். 115 ரூபாய்க்கு கடைங்களுக்கு கொடுப்பீங்க. ஒரு நல்ல பொருளை வித்தா உங்களோட கடை 3வது மாடியில 5வது மாடியில வைங்க, இல்ல மெயின் ரோட்ல இந்த 5 கிலோமீட்டர் தாண்டி வைங்க. கஸ்டமர் எப்படி வராங்க பாருங்க, இந்த ஸ்வீட் மேல ஈம் வைக்கிற மாதிரி வருவாங்க. இங்க நல்லா இந்த ஷேட் கூட நல்லா இருக்குப்பா. வாவ், நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த விளம்பரமே படுத்தாம நல்லா போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஜஸ்ட் பாருங்க, ஏர் செட்டிங் எல்லாம் வந்து பிச்சுன்னு போ. நீங்க ஆன்லைன்லயே பார்க்கலாம். எதுமே வந்து லோக்கல் ப்ராடக்ட்டே கிடையாது. ஹேர் ஸ்பெட்டிங் ஸ்ப்ரே. இப்ப நம்ம எல்லாம் நம்ம கொடுக்குற ரேட் வந்து 115 ரூபாய். 115 ரூபாய் தான் ஹேர் செட்டிங் ஸ்ப்ரேவே. கடைசில டாய்ஸ் வீடியோன்னு போயிட்டு மேக்கப் வீடியோக்கு போயிடும் போல இதுப்பா நம்ம. ஓகே, பிரைமர் 3 in 1 எல்லாமே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லாக்மி காஜல். அதோட MRP நீங்களே பாருங்க. 190.
190. நம்ம ஹோல்சேல் கொடுக்குற ரேட் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களா? ஒரு 150 கொடுப்பீங்களா? 150 அது கொடுத்தா நாங்க மட்டும் இருக்கோம். நாங்க கொடுக்குற ரேட் 150 தான். 150 பரவாயில்ல, நான் ஒரு கெஸ் பண்ணிட்டேன்ப்பா. அது சூ மன்ற காலி போட்டு இவரோட ரேட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 190 இருக்கு எம்ஆர்பி. ஆனா இவர் 150 லாக்மி காஜல் தராராம். இது வந்து ஒலிவியா ஐ லைட்டர் ப்ளூ கலர். இது வந்து காஜல் பிளஸ் ஐலைனர். ஓகே, இதுல 4 கலர் வரும் இல்ல? ஓகே, இதுல வந்து இப்பெல்லாம் இங்க இந்த இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர்ஸ் எல்லாம் போட்டு வராங்கல்ல, அது இன்னும் நான் ப்ரெஃபர் பண்ணல, மைண்டுக்கு ப்ரெஃபர் பண்ணல. பட் நிறைய மாடல்ஸ் எல்லாம் போட்டு வராங்க. அது இங்க அவைலபிளா இருக்கு. அது ஒலிவியாங்கிற பிராண்ட்ல. இதுவும் எம்ஆர்பி விட கம்மியா தருவாராம் இவர். ஓகே, டன். ஓகே, இந்த கடையில இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நம்மளோட ஹேர் அக்சசரிஸ்ல இருந்து பியூட்டி ப்ராடக்ட் A to Z எல்லாமே வச்சிருக்காங்க. சோ ஒன்னொன்னா காமிச்சா லேட் ஆகும். இதுவும் உங்களுக்கு தனியா வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் தனியா போடுறேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்க், வேக்யூம் பிளாஸ்க் தானே இது? வேக்யூம் பிளாஸ்க் செட். இப்ப எல்லாருமே வெளியூர் போறவங்க இல்ல வீட்டுல இருக்கிறவங்க, கப்புள்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் வாழ்றவங்க எல்லாமே இதுதான் யூஸ் பண்றாங்க. இத 3 கப்பா யூஸ் பண்ணிட்டு இல்ல வெளியூர் போகும்போது இப்படி ஊத்தி குடிக்கிறது, இல்ல வீட்டுல இருக்கும் போதே இந்த மாதிரி காஃபி டீ போட்டு வைக்கிறதெல்லாம் பண்றாங்க. இது வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கு. பாரிஸ்லயே பார்த்தேன். நீங்க என்ன ரேட்டு கொடுக்குறீங்க மேடம்? ரேட் ஜாஸ்தியா இருக்கு, அதிகமா இருக்கா? நீங்க அது வந்து கஸ்டமர் நீங்க தான் வந்து இது பண்ணும். ஆனா வந்து உண்மையிலே இப்போ வந்து கொஞ்சம் ரேட் ஏறு இருக்கு. பிஎஸ்ஐன்னு சொல்லி எங்க தலைமையில மேலும் மேலும் பாரம் வைக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க குடுக்குற ஹோல்சேல் ரேட் வந்து 240. இது வந்து கடைக்காரங்க மட்டும் இந்த ரேட். கடைக்காரங்களுக்கு மட்டும். அதாவது மினிமம் எத்தனை பீஸ் எடுத்தா நீங்க கடைக்கார ரேட் கொடுப்பீங்க? கடைக்காரங்க வந்து மினிமம் 6 3 அந்த மாதிரி அவங்க வந்து சஃபில் பண்ணி எடுத்துப்பாங்க. இது நல்லா இருக்குங்க. இது நம்ம பாரிஸ்ல ஒரு பிளாஸ்க்குன்னே ஒரு ஷாப் இருக்கு. அந்த ஷாப்ல நம்ம பார்க்கும்போது 300, 290, 320 3 ரேஞ்ச்ல நம்ம பார்த்தோம். பட் இது 250. ஆனா சேம் குவாலிட்டில இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இந்த பிளாஸ்க்ல இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி டெம்பரேச்சர் எவ்வளவு சூடா இருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு பால் எல்லாம் ஊத்தி செக் பண்ணி கொடுப்போம்ல, நம்ம சம்டைம்ஸ் கை வெட்டலாம் செக் பண்ண முடியாது, அந்த டெம்பரேச்சர் செக் பண்ற மாதிரி ஒரு பிளாஸ்க் இருக்கு. அதுவும் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்ல, இங்க A to Z பிளாஸ்க் இருக்கு. நீங்க இதுல எது வேணும்னு நிறைய கமெண்ட் வருதோ அந்த வீடியோவை நாங்க திரும்ப ரீ அப்லோட் பண்றதுக்கோ இல்ல ரீஷூட் பண்றதுக்கோ ட்ரை பண்றேன் நான். மேடம் இன்னொன்னு நான் சொல்றேன், நானு இதுதான் இருக்குன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்லைன்ல பிடிச்சு அக்கம் கடையில பிடிச்சுன்னா அதை எனக்கு போட்டோ போட்டு சார் இது உங்ககிட்ட அவைலபிளா, இது என்ன ரேட்னு கேளுங்க, அவ்வளவுதான். அது உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஓகே, இங்க ஏடி ஸ்டோன் வச்சு அந்த ஒரிஜினல் நெக்லஸ் செட்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் பாத்தீங்களா, இந்த ரிசப்ஷனுக்கு எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்கு. சோ இதையும் நீங்க வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ இதனோட ரேட் வேணும் அப்படின்னா நீங்க அவர்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அவரோட ரேட் சொல்லுவாங்க. நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மத்த இடத்துக்கும் இவர்கிட்டயும் என்ன கம்மியா இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. சோ நீங்க வெளியில எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் கூட இங்க நிறைய இருக்கு. அது காம்போ வேற, இன்னர் வந்து ஸ்லிம் இருக்கும். இதுல வந்து நியூ மாடல் எல்லாம் ஏடி ஸ்டோன். ஓகே, டன். ஓகே, நம்ம வந்த ப்ராடக்ட் போய் பாப்போங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் கூட சிலதெல்லாம் இருக்கு. ஜி உங்க கடையில நான் எதை காட்டுறது எதை விடுறதுன்னே தெரியல ஜி. எல்லாம் அதான் நம்ம கடை பேரை பாத்தீங்களா, ஸ்டைலோ ஸ்டைல். இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த பசங்க கேர்ள் பேபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் கேட்பாங்க நிறைய, இப்படி வச்சு இப்படி உட்கார வைக்கிறது, அதெல்லாம் இங்க அவைலபிளா இருக்குப்பா. இது கனி கேட்டிருந்தா. இதெல்லாம் எவ்வளவு ஜி போடுறீங்க நீங்க? இது பாத்தீங்கன்னா 4 பீஸ் ரேட் வந்து 165 ரூபா. ஜஸ்ட் 165 ரூபாய். பரவாயில்லப்பா. இது ஒன்னே நம்ம வந்து 85 rupees சம்திங் பாத்துறோம். இது 4மே சேர்த்து 125 ரூபாய்க்கு வர்த்து தான் ஹோல்சேல் ரேட். ஓகே, ஆனா இது நல்லா இருக்கு. இந்த ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது டால்ஸ், இதெல்லாம் குட். ஃபேரி டேல்ஸ். ஓகே, இந்த சோக்கர்ஸ் எல்லாம் இது 79 rupeesல இருந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 79 வந்து கம்மல் வராது, அதுல கம்மல் வந்து 100. இதெல்லாம் வந்து ஒரு 200 250ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சோக்கர் இது வந்து நம்ம குடுக்குற ரேட் வந்து 140 குடுக்குறீங்களா? இது 140 குடுக்குறாங்களாங்க. வித் பீட்ஸோட பாத்தீங்கன்னா 140 rupees கம்மலோட வந்துரும். வித் கம்மலோட. ஆனா வர்த்துங்க. நல்ல கோல்ட் கலரா இருக்கு. குழந்தைங்களுக்கு போடுறதுக்குலாம் இது நல்லா இருக்கும். நம்மளே கூட போடலாம். இல்ல இதுவும் அந்த ரேட் தான் வருமா ஜி? அதெல்லாம் வந்து 150 ரேஞ்ச். 150 140 இதுல எல்லா ரேட்லயும் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து 79. ஓகே, இது மாதிரி கலர்ஃபுல்லா வேணும்னாலும் நீங்க அத மாதிரி எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு இருக்காரு. மினிமம் இந்த ரேஞ்சுக்குள்ள வாங்கினா, இந்த ரேட்டுக்குள்ள வாங்கினா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க வந்து பாருங்க, இவர் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் நெகோசியேஷன் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஃபாக் உங்ககிட்ட என்ன ரேட் ஜி? ஃபாக் பாத்தீங்கன்னா 120 ml வரும். ஓகே, எம்ஆர்பி வந்து 225. ஓகே, நம்ம கொடுக்குற ஹோல்சேல் ரேட் வந்து 160. எம்ஆர்பி 225, இவங்க கொடுக்கிறது 160 கொடுக்குறாங்களாங்க. ஓகே, நெக்ஸ்ட் துலிப் 70 ml. 70 ml. இதுல வந்து எம்ஆர்பி 234 போட்டுருக்கு. நம்ம கொடுக்குறது just 120. ஓகே, அதாவது எடுக்கணுங்க, எல்லாம் 12 பீஸ் 6 பீஸ் எடுக்கணும். ஓகே, டைரக்டா வாங்கல கடைக்கு வந்தீங்கன்னா இன்னும் கூட நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இதனோட எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா
345. நீங்க கொடுக்கறது நம்ம கொடுக்கறது வந்து 190. 190 rupees. ஓகே, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான வேணிஸ், ஒட்டியானோ, இந்த தலையில இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இப்படி சைட்ல ஒண்ணு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே யூனிட் மாதிரி வச்சிருக்காரு. மேல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த என்னது குடோன் வச்சிருக்கீங்க மேல. இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா இவர் குடோன் வச்சிருக்காரு. இவருக்கு சவுகார்பேட்ல ஒரு ஷாப் இருக்கான். அதனாலதான் இந்த ரேட்டு கம்மியா தந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஜடை, எக்ஸ்டென்ஷன், கர்லிங் ஹேர், ஓகே, எல்லாமே உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு இல்லையா? ஓகே, குட். இதுதான் ஒரிஜினல் சாரடுன்னு நிறைய பேர் முன்னெல்லாம் ஸ்டார்டிங்ல வந்தது. இப்பதான் நிறைய ஃபார்மேட்ல வந்து இது வந்து கயிறு மாதிரியே இருக்கும். நம்ம தாலி கயிறு போட்டிருக்கோம்ல அதே மாதிரி. அதுலயே ஃபேஷனா பாத்தீங்கன்னா இந்த முகப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெளியில வந்து ஒரு 250ல இருந்து 300 வரைக்கும் ரீட்டைல் பிரைஸ், ஹோல்சேல் பிரைஸ் அந்த ரேட்டுக்கு விக்குது. நீங்க என்ன ரேட் ஜி கொடுக்குறீங்க? நாங்க ஹோல்சேல் கொடுக்குறது வந்து 200ங்க. 200க்கு இந்த முகப்பு செயின் 200 கொடுக்குறீங்க. சூப்பர். இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஓகே, இது 200 தான். ஓகே, இது வந்து அந்த விஜய் டிவில ஒருத்தர் போட்டு வந்தாங்க. அதுல இருந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, இந்த பால் வச்சது. அது இந்த மாதிரி கோல்டன். இது வந்து வெறும் 70 rupees. 70 rupees முகப்பு செயினா? ஆனா மினிமம் 6 பீஸ் டசன் எடுக்கணும். மினிமம் 6 பீஸா எடுக்கணும். அதுல ஷார்ட் நியூ மாடல். ஓகே, நாங்க வந்து ஹோல்சேல் ரேட் சொல்லிருக்கோம். 50 rupees. 50 rupees, only 50 rupees ஹோல்சேல் ரேட் சொல்லிருக்கோம். நீங்க ஒண்ணுத்துக்கு அந்த ரேட் வந்து கேட்காதீங்க. நான் மேக்ஸிமம் இப்ப நான் ப்ரோமோட் பண்றதே பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக தான் ப்ரோமோட் பண்றேன். நீங்க இங்க இருந்து வாங்கி போய் பிசினஸ் பண்ணுங்க. இது வந்து சரடு செயின். நிறைய பேர் வாரண்டின்றாங்க. ஆனா நம்மளால செல்ல பொருளுக்கு வாரண்டி கொடுக்க செல்வ கொடுக்க முடியாது. இது வந்து இப்ப நாங்க டீல் பண்ற இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பாக்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்து மாத்திக்கலான்றாங்க. அதுமே நான் கொடுக்குற பில்ல இருந்து எல்லாமே இருக்கணும். சரி, இது வந்து ஒரிஜினல் கோல்டு கவரிங். இதோட ரேட் வந்து 150ல நம்ம ஹோல்சேல் கொடுத்துருக்கோம். 150, அதாவது ரீபாலிஷ் பண்ற மாதிரியானது இது. ஓகே, இது வந்து 180 rupees. பரவாயில்ல, இதெல்லாம் 180 150 கிடைக்கிறது பெரிய விஷயங்க. இதுல வந்து சாதா கூட இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 60 65 அந்த ரேட்ல வரும். ஓகே, அது பாலிஷ் பண்ண முடியாது. ஆமா, இத வந்து ரீபாலிஷ் பண்ணி விப்பாங்க. அதாவது இது நம்ம வேண்டான்னு கொடுத்து வேற வாங்குறாங்களா, அத ரீபாலிஷ் பண்ணி அவங்க விக்கிறாங்க. சரி, ஓகே. இது வந்து ஜஸ்ட் 60 rupees-ஆ? என்ன சொன்னீங்க? ஆமா, ரீபாலிஷ் வந்தா 60 65 அந்த ரேஞ்ச் வரும். 60 65 rupees. சோ இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா ஷாக்கிங் தாங்க. அதுவும் இந்த முகப்பு செயின்லாம் ரொம்ப ஷாக் ஆகுது. நீங்க வாங்கி பிசினஸ் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பா, ஃபைனலா ஒரு வழியே நம்ம குழந்தைங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்குறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டில் தான். அது நல்ல குவாலிட்டியாவும் நல்ல இதுவாகவும் இருக்கணும். குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு எந்த அளவுக்கு நல்ல பொருட்கள்லாம் வாங்கி படைப்போமோ அந்த மாதிரி நல்ல பொருட்கள்லாம் கொடுக்கணும். அதான் என்னோட ஒரு சின்ன சஜஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த கொசு வலை எல்லாம் சேர்த்தே இருக்கு. ஜி, உங்களது என்ன ரேட் சொல்லுங்க ஜி? நான் இத ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேடம், இது பாத்தீங்கன்னா இது வந்து ஹோல்சேல் ரேட் வரும். இது வந்து ராட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். நீங்க மத்த இடத்துல போனா கம்பேர் பண்ணுங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட் கொடுக்கிறது வந்து 1050. கடைக்கு மட்டும் இந்த ரேட். இதுலயே வந்து லைட் வெயிட்டா வந்து ராட் கொஞ்சம் மெலிசா வந்ததுன்னா 950. 1050. இது வந்து ஹெவி ஸ்டீல்ங்க. இது வந்து 1050 rupees-ஆ கடைங்களுக்கு இந்த ரேட். இல்ல இன்னும் ஒரு 4 மாடல் இருக்கு. நான் போட்டோ போடுறேன், டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ரேட் சொல்றேன். சரி, ஓகே. இன் கேஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு பீஸ் வாங்குறாங்கன்னா என்ன ரேட் ஜி? நாங்க ஒரு எக்ஸெப்ஷன் பண்ணலாம். ஒரு அதான் நான் சொல்ற ரேட்ல இருந்து எப்படியும் எனக்கு ஜிஎஸ்டி 18% வருது. அது வந்து எனக்கு 30% நீங்க ஆட் பண்ணணும். 30% செல்ல ப்ராடக்ட் 28% 40%. சரி, ஓகே. அத மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்னால டெலிவரி கொடுப்பீங்களா ஜி? கொரியர் சார்ஜ் நாங்க கொடுத்துட்டோம்னா நீங்க டெலிவரி கொடுத்துருவீங்களா? டெலிவரி வந்து கொடுக்கலாம் மேடம். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஆள்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா பண்ணி கொடுக்குறோம். ஓகே, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் ஆன்லைன் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட அந்த நெக் இப்படி தலை சாயாம இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி நெக் பில்லோ. இத மேக்ஸிமம் நிறைய பேர் மறந்துடுறீங்க. அதனால ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சப்பையாவே இருக்கும். சோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. மஸ்டா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். சோ இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இல்ல 1 2 மட்டும் இல்ல. இது வந்து ஒரு ஃபர் மெட்டீரியல், இது காட்டன் மெட்டீரியல். இது என்னது ஜி? கொசுவலை. ஓகே, அந்த தொட்டிலே சுத்தி நம்ம யானை புடவையில யானை கட்டி வச்சிருப்போம்ல, அதை சுத்தி போடக்கூடிய கொசுவலை. இது வந்து அம்மாக்கள் படுக்கக்கூடிய தலையணை. எதுவுமே லோக்கலே கிடையாதுங்க. ஓகே, அப்புறம் இப்ப வந்து இந்த தொட்டிலே வந்து வேற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் யானை கூறப்படவில்லை தானே யானை கட்டி தூளி கட்டி விளையாடுவோம் இல்லையா. இப்ப அது ஒரு 1 day ஃபார்மாலிட்டிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டா ட்ரை பண்றீங்கல்ல, அதுக்கு இது ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதனோட பிக் வந்து சைட்ல அட்டாச் பண்றேன் பாருங்க. இதனோட ரேட் என்ன ஜி? இது பாத்தீங்கன்னா 3 இது வருங்க. இது வந்து இந்த துணி ஒண்ணு, அதுக்கு கொசுவலை ஒண்ணு பிளஸ் ஸ்ப்ரிங் பிளஸ் வால் ஹேங்கிங் வரும். அதோட ரேட் வந்து தனியா வரும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 600. ஜஸ்ட் 600 rupees. இது பாத்தீங்கன்னா மெயினா யூஸ் பண்றது இந்த மாதிரி இருக்குங்க.
இங்க வந்திருக்குல்ல உள்ள இருக்குல்ல இந்த மாதிரி வரும். இந்த ஸ்ப்ரிங்க தனியா அட்டாச் பண்ணி வாங்கிக்கணும் நம்ம. சோ இது ரெண்டுமே நீங்க ஹோல்சேல் ரேட்ல வாங்கலாம். வாங்கி நீங்க பேபி கேர் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்கன்னா இதையும் நீங்க வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓன் பர்பஸ் கூட டைரக்டா ஸ்டைலோ ஸ்டைல் வந்து வாங்கிக்கலாம். குழந்தை நடக்க பழக வைக்க போறீங்க அப்படின்னா முன்னெல்லாம் எங்களுக்குலாம் இதாங்க கொடுத்தாங்க. எங்களுக்குலாம் இது கொடுத்தாங்களா இல்லைன்னு கூட ஞாபகம் இல்லை. என் தம்பிக்கெல்லாம் நாங்க இது யூஸ் பண்ணது ஞாபகம் இருக்கு. நடவண்டி, இதுக்கு பேரு ஒரிஜினல் நடவண்டின்னு சொல்லுவாங்க, நடக்கிறதுக்கு பழகிறதுக்கானது. சோ அந்த ட்ரெடிஷனல் நடவண்டியும் ஸ்டைலோ ஸ்டைல்ல இருக்கு. இது பேபி பேபி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு மேல இங்க டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு அழாம பாக்குறதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து இந்த இதுவும் வந்து இப்பத்தி ட்ரெண்டிங்கான நடவண்டி. சோ இது எல்லாமே என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க ஜி நீங்க? மேடம் நீங்க மெட்டல் பாத்தீங்கன்னா 270 வரும். மெட்டல் 270யா? வெரி குட். wood பாத்தீங்கன்னா 360 வரும். 360 rupees. ஓகே. நெக்ஸ்ட் பேனா ஃபிட்டிங் ரேட்ல பாத்தீங்கன்னா 950. அதுல அப்படியே எம்ஆர்பி கொஞ்சம் பாருங்க. எம்ஆர்பி எங்க 2599 rupees இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அதிகமா விக்க தெரியல, கொஞ்சம் எப்படி விக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இல்ல நீங்க கம்மியாவே சொல்லுங்க. எவ்வளவு ரேட் இது? 950 ஹோல்சேல் ரேட். கடைக்கு மட்டும் அந்த ரேட். ஓகேங்க, கடைக்கு மட்டும் தானங்க. பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இத பிரெஃபர் பண்றதை விட நீங்க இத பிரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வாய் பட்டாலும் ஒண்ணும் ஆகாது இந்த உட் எல்லாம். அதனால என்னோட அடுத்த சில்ட்ரன்க்கு யூஸ் ஆகும், இல்ல யாருக்காவது நம்ம கிஃப்ட் மாதிரியும் கொடுத்துடலாம். சோ அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் பர்த்டே செலிப்ரேஷன் அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தை பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் செலவு கம்மியாகும். வாவ், சாஃப்ட் ஐஸ். எந்த குழந்தைக்குமே இந்த சாஃப்ட் ஐஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இன்னைக்கு வரைக்கும் பிடிக்குங்க. எனக்கு ஒரு 6 feetல இருக்கக்கூடிய இல்ல 3 feetல இருக்கக்கூடிய இந்த டெடி பியர் தான் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எனக்கு யாருமே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் வாங்கி தரல. நீங்க சொல்லுங்க ஜி, இது என்ன ரேட் ஜி சொல்றீங்க? மேடம் இது பாத்தீங்கன்னா 75 mm. இது நம்ம குடுக்குற வந்து 850. 850யா ஜி? நிஜமா சொல்லுங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. நிஜமா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன் நான். நிஜமா நான் இப்ப வாங்கிட்டு போய்ட்டுமா 850க்கு? சீரியஸா நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா அந்த போட்டோ அனுப்புங்க என் மொபைலுக்கு. அந்த கடை வச்சிருக்கணுமா? சரி, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு அப்போ இந்த ரேட் கொடுப்பீங்களா நீங்க? கண்டிப்பா மேடம். இதான் 850. இதுல கேப் மப்ளர்லாம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 700 தான். 700 தான் வரும். சரி, ஓகே. கேப் மப்ளர் வந்தா கம்மியா சொல்றீங்களா இந்த ரேட்? பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ல வரும். இது ரேட் கம்மி. ஆமா. ஓகே, இது 750. ஜி இப்ப நான் இண்டிவிஜுவலா இது ஒண்ணு மட்டும் வாங்குறேன்னா இது என்ன ரேட் ஜி கொடுப்பீங்க சொல்லுங்க? இது ஒண்ணு வாங்கினா அதான் நான் சொல்ற ரேட்ல இருந்து மேக்ஸிமம் 40% கணக்கு 40% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஆனா நான் இத வந்து 2000 rupeesன்னு சொல்லிட்டு பி ஸ்டேஷன்ல பக்கத்துல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அங்க கேட்டேங்க. இது 2000 rupees சொன்னாங்க இந்த ஃபீட். வெரி குட் ஜி. அப்ப இதெல்லாம் கூட உங்ககிட்ட கம்மியா தான் இருக்கும்ல? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 65 mm. 65 mm. ஓகே. அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த மாடல்லாம் ரேட் அதிகமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 720 rupees மட்டும் தான். ஓகே. அதே மாதிரி அந்த கேப் அந்த கோட் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஒண்ணா கம்மியாகும். பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 500 rupees. 500 rupees மட்டும் தான். இது எல்லாமே ஷாப்பர்க்கான ரேட்டுங்க. இப்போ உங்களோட ரீட்டைல் ரேட் வேணும்னா 40% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது 390. இது 390 rupees மட்டும் தான். மேடம் எல்லாத்துலயும் ஒரு மினிமம் 4 to 6 கலர்ஸ் வரும். ஓகே. இது ரேட் பாத்தீங்கன்னா 330 rupees மட்டும் தான். குட். இது வந்து இப்ப ஆலியா பட் கலர் சொல்றாங்க. இது 330 ரூபாய். ரெயின்போ கலர்னுவாங்க. ரெயின்போ கலர்ஸ் 330 ரூபாய் கவரோட. ஜி கவர் எல்லாம் யாரும் தர மாட்டாங்க. இல்ல கவர் இருந்தா அது தனி ரேட். அப்படியா? இது வந்து கவர் வேண்டாம் அப்படி சொன்னாங்க 280. ஓகே. கவர் வேணும்னு சொன்னா 330. ஓகே. ஒரு நெக்ஸ்ட் இந்த பொம்மை சேல்ஸ் இல்ல, இது எங்க வீட்டு பொம்மை. இது நாங்க பொம்மையை ஷூட் பண்றோம்னு பாப்பா வந்து நின்னுட்டாங்க. வெரி குட் ஜி. இது சொல்லுங்க, இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கே மால்ல எல்லாம். வாவ், சொல்லுங்க ஜி சொல்லுங்க. இது டக் மியூசிக்கல் சிங்கிள் பீஸா வரும். இதுக்கெல்லாம் கவர் வராது. இதோட பாத்தீங்கன்னா 100 rupees. எக்ஸ்ட்ரா அதுல பெருசு. இதோட ரேட் பண்ணலாம் 165. நெக்ஸ்ட் இது வந்து இல்ல நிறைய கேரட் ஒரு அனிமல்ஸ். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 135. இதுல புலி அதெல்லாம் கூட இருக்குல்ல. கேட் வந்து இம்போர்ட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுல கவர் விட்டு பாத்தீங்கன்னா வெளிய விட்டீங்கன்னா நாயா கஷ்டம் போயிடும். ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 220 plus மியூசிக். 220 plus மியூசிக்கலோட. சரி, ஓகே, டன். நெக்ஸ்ட் 100. 130. இது மேடம் இது பேபி சீட்டர். இத நீங்க தூக்கி பாருங்க வெயிட் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வெயிட் தாங்கல ஜி, நல்ல வெயிட். இது லைட் வெயிட்டா? அதாவது நாங்க வந்து பக்கா ரெக்ரான் ஸ்பாஞ்ச் போடுறோம். இல்ல பிட்டு துணி போட்டா அது வந்து உங்களால தூக்கவே முடியாது. அது தூக்கி பாட்டு அதுக்கப்புறம் அந்த ரேட் நீங்க பாருங்க. ஓகே. இது என்னது? இது நம்ம குடுக்குற வந்து 550 ஹோல்சேல். 550 மட்டும் தான். ஆனா இது வர்த்துப்பா. இது நான் ஜாஸ்தியா பார்த்தேன்.
நம்ம பாப்பாக்காக பாக்கும்போது இது ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சு. கடைக்கான ரேட் மட்டும் சொல்லிருக்கோம். கடைக்கானது கூட பிளஸ் ஒரு 30 to 40% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரீட்டைல் ரேட்டுக்கு. ஓகே, இது வந்து எலிஃபென்ட் சீட். இது வந்து 500 rupees மட்டும் தான். நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா டெடி பியர் 200 ஒரிஜினல் டெடி பியர் இதுதான். 145. நெக்ஸ்ட் பெருசு பாத்தீங்கன்னா 280 rupees. ஆனா டெடி பியர் யாரால ஃபேமஸ் ஆச்சுன்னா இவங்களால தாங்க. மீனா டாண்டிகை மீனாவால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்ப இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு குடோன்ல. ஆனா நான் சாம்பிளுக்கு ஒண்ணு மட்டும் சிலதெல்லாம் கொட்ட சொல்லிருக்கேன். எல்லாம் காட்ட முடியாது, இன்னும் நிறைய இருக்கு. வாவ், நம்ம கிட்ட வந்து 20 rupees ல இருந்து 2000 வரைக்கும் ரெடி ஸ்டாக் இருக்கு. 20 rupees ல இருந்து 2000 வரைக்கும் இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் மட்டுமே இவங்க கிட்ட ஹோல்சேல்ல இருக்குங்க. சோ நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றதுக்குலாம் நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ரெக்ரான் போட்ட இம்போர்ட்டட் யூனிகார்ன்லாம் இருக்கு பாருங்க. இன்னும் புதுசாலாம் நிறைய வச்சிருக்காரு. நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு சிலது மட்டும் காட்டுறேன். இப்ப இந்த வானவில் ரெயின்போ கலர்ஸ் யூனிகார்ன்லாம் விற்கிறாங்கல்ல, எல்லா கேர்ள் பேபியும் இது மேல ஒரு கிரேஸா இருக்காங்க. அது ஏன்னே தெரியல. இப்ப இதனோட ரேட்லாம் சொன்னா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இதுல 3 சைசஸ் இருக்கு. இதான் வந்து பெரிய சைசஸ். சோ இங்க இருக்கிறதுல இது பெரிய சைஸ். ஆமா, இதோட பெருசு கூட இருக்கு. இதோட பெருசு கூட இருக்கு. இதுல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் செல்லக்குட்டி பாத்தீங்கன்னா இதுதான். ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம தலைக்காணி மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரிஜினல் பப்பி மாதிரியே இருக்கு பாருங்க. இதனோட எம்ஆர்பி 699. இதை நீங்க மால்ல இல்ல வேற எங்கன்னா போய் கேட்டு பாருங்க. 2000 3000 சொல்லுவாங்க. இந்த டேக கட் பண்ணிடுவாங்க. ஸ்கின் வந்து இம்போர்ட் ஸ்கின்னுங்க. இம்போர்ட்டட் ஸ்கின். எதுவும் ஆகாது. மிஷின்ல கூட நீங்க போட்டு அடிச்சு துவைச்சு எடுக்கலாங்க. ஒண்ணுமே ஆகாது. இந்த கண்ணில் போறது நோஸ் போறது அப்படிலாம் இருக்காது. நல்லா இருக்கும். ஜி, நீங்க என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இது நம்ம கடைக்கு போறோம்னா அதுல எம்ஆர்பி இருக்கும். அதுல நம்ம வந்து 35% வந்து நெட் டிஸ்கவுண்ட் தரோம். ஓகே, எம்ஆர்பில இருந்து 35% நெட் டிஸ்கவுண்ட். அதாவது 699னா இதுல இருந்து 35% கம்மி பண்ணி நீங்க கடைங்களுக்கு வாங்கலாம் தாராளமா. அப்புறம் வீட்டுல நாய் வளர்க்கடான்னு திட்டுறாங்கல்ல, அப்பா திட்டுறாங்க அம்மா திட்டுறாங்க, இத வாங்கி வளங்க. யாரா திட்டினா எனக்கு கால் பண்ணுங்க. இதுக்கு ஏன் ஜி திட்டப்படுறாங்க? இல்ல சேனலுக்கே கால் பண்றேங்க. நானே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஆமா, நானே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நாய் வளர்க்கும்போது திட்டுவேன். ஏப்பா திடீர்னு வந்து கிடைச்சதுல என்னப்பா பண்றது? ஏன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல அது கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. பட் இதை நம்ம வளர்க்கலாங்க. யாரும் நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படி தடவி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஒரிஜினல் பப்பி மாதிரியே நாக்கெல்லாம் வேற வெள்ள நீட்டிட்டு இருக்குது. இல்ல சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி டாகிஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வந்து குட்டி சைசஸ் எல்லாம் கூட இருக்கு. இதனோட எம்ஆர்பி பாருங்க 519. இதுல இருந்து உங்களுக்கு 35% கடைங்களுக்கு ஹோல்சேல் மட்டும். கடைங்களுக்கு சோ நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். இதுல அந்த ஸ்கூபி டூ வரும்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அதேதான், அந்த மாதிரி இல்ல, அதேதான் ஸ்கூபி டூ. இப்ப புதுசா ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. நான் காட்ட மாட்டேன், நீங்க இங்க வந்து டைரக்டா பார்த்து வாங்குங்க. அப்படி சொல்றதுக்காக நம்ம வீடியோ போடுறோம். இது பாருங்க, ஒரிஜினல் குதிரை மாதிரியே இருக்கும். யூனிகார்ன் சொல்லுவோம் இல்லையா, குதிரையை தான் அங்க யூனிகார்ன் சொல்றாங்க. ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. இது மேலே இப்போ ஒரு சீரியல்ல வர்றதுனால ரொம்ப பசங்க கிரேஸா இருக்கு. இது என்ன, இது ஒரு 4-5 கலர் வரும். இது வந்து லான்ச்சிங் பண்ணீங்கன்னா ஜெயஸ்ரீ மேடம் சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் பண்றோம். ஆமா, இது இன்னும் வரலங்க. நம்மளுடைய சென்னையில நிறைய இடத்துல வரவே இல்ல. பசங்க தான் கேட்டுட்டு இருக்கு. அது இங்க வந்து விட்டது. இந்த மாதிரி பல லான்ச் அடுத்த வீடியோல கண்டிப்பா இருக்கு. Thank you. இது நம்ம குடுக்குறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 195 மட்டும் தான். 195 ரூபாய்க்கு ஒரிஜினல் யூனிகார்ன் மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி பண்ணும்போது குதிரை ஒரிஜினலா போற மாதிரியே இல்ல. நான் வந்து என்னது ஜான்சி ராணி மாதிரி இது மேல ஏறி உட்காந்தா போகுமான்னு எனக்கு தெரியல. அது செத்து விடுமாடா. யாராவது கீழே கமெண்ட் போடுங்க, நானே சொல்லிடுறேன். இது செத்து விடும் நான் ஏறி உட்காந்தேன்னா. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மாஸ்க் இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் மாஸ்க் இல்ல, அந்த பேப்பர் மாஸ்க் மாதிரி இல்ல, பிளாஸ்டிக். ஓகே, பிளாஸ்டிக் மாஸ்க் இருக்கு. இல்ல நிறைய இருக்கு. நிறைய என்ன சொல்றது, கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. 50 ரூபாய்க்கு பில்லோஜி. வெளியூருக்குலாம் போகும்போது தாராளமா எடுத்துட்டு போகலாம். ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்து கடையில ரேட் கம்பேர் பண்ணுங்க. இது கவர்னா வந்து 100 rupees, கவர் இல்லனா ஒரு 10 ரூபாய் மைனஸ் ஆகும். 90 rupees கவர் வேணாங்க. பிரிச்சு இவங்ககிட்டே கொடுத்துட்டு நம்ம 90 rupees வாங்கிட்டு போலாம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளா நான் ஓட்டணும், ஃபாரினுக்கு போகும்போது நான் இதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஃபாரினுக்கு போவியா ஜெயஸ்ரீனா? கண்டிப்பா போவேன். அப்ப பாத்தீங்கன்னா இது என் வெயிட் தாங்காது, இது உடைந்து விடும், இது செத்து விடும். அதனால இதுல சும்மா காட்டுறேன். இப்படி பண்ணி பசங்க இப்படி ஏறி உட்காந்துதுன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல இந்த இதெல்லாம் இருக்கு, லாக் சிஸ்டம் எல்லாமே, சேஃப்டி எல்லாமே இருக்கு. நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு 5ல இருந்து 12 மேக்ஸிமம் 12 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 12 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது நான் ஓட்டுவேன். எப்ப ஃபாரினுக்கு போகும்போது இதே மாதிரி பெருசு ஒண்ணு வாங்கி நானும் ஓட்டுவேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1400 வரும். இது 1400 மட்டுமா? ஓகே. இது பாத்தீங்கன்னா ஏஜ் 3 to 5 வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குடுக்குறது வந்து 700 rupees தான். குழந்தைங்க எல்லாம் ஓட்டுறது. இதுல பெருசு ஒண்ணு இருக்கு, அது வந்து 1000
1400. இது 1400 rupees. ஓகே, இது மட்டும் இல்லாம நம்ம டிவி ஷோகேஸ் பக்கத்துல எல்லாம் வைப்போம் பாத்தீங்களா, இல்ல பசங்க விளையாடுறது கொடுப்போம்ல, அதெல்லாம் கூட இங்க அவைலபிளா இருக்கு. ஜி இதெல்லாம் இன்னும் நீங்க அவைலபிளா வச்சிருக்கீங்களா ஜி? எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, இது உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. வெரி குட். இது மட்டும் இல்லைங்க, அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்களேன். இந்த பக்கம் திரும்புங்க. குழந்தைங்களுக்கான எல்லா விதமான டாய்ஸுமே இங்க இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே யூனிட்டா மட்டும்தான் இங்க வச்சிருக்காங்க. நீங்க மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா குடோன்ல இன்னும் நீங்க நிறைய பார்க்கலாம். இங்க பாருங்க, புலிக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஸ்ரீலங்காக்கு போனீங்கன்னா தெரியும். புலி நல்லா இருக்குது, சிங்கம் நல்லா இருக்கு. அப்படியா? புலி ரேட் சொன்னா ஷாக் ஆயிடுவாங்களாம். கேட்டுருமா இந்த புலி என்ன விலை? 550. ஜஸ்ட் 550. என்னங்க இவ்வளவு பெரிய புளிய 550 சொல்றீங்க? கிரேட்டுங்க. நான் போய் கடை வைக்க போறேங்க காஞ்சிபுரத்துல. இது 440 rupees மட்டும்தான். ரீட்டைலுக்கு கிடையாது, ஹோல்சேலுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ இது எல்லாமே ஷஃபில் பண்ணி ஒரு 5000 rupees ரீட்டைலுக்கு சேலஞ்சிங் ரேட்டுங்க. அந்த ரேட் கிடைக்காது. நான் சொல்ற ரேட்டோட நீங்க இதோட கம்மியா வாங்கிட்டீங்கன்னா நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இன் கேஸ் நீங்க என்ன சொல்லுங்க, மொத்தமா ஷஃபில் பண்ணி வாங்குறீங்கன்னா இப்ப சொன்ன ரேட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 5000 rupeesக்கு வாங்குறீங்கன்னாக்கா அப்ப நீங்க பல்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி gift கொடுக்கறதுக்குலாம் நல்லா இருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் பாக்குறீங்கன்னா வாக்கர் எல்லாம் 6 monthsல இருந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் ரேட் பிளஸ் நம்ம கிட்ட மியூசிக் இருக்கு. 330 ரூபா வரும். 330 ரூபா மட்டும். இல்ல இன்னும் 4-5 எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப். அதாவது கால் எட்டுல இல்ல கால் எட்டுது அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் வருது வந்து நெக்ஸ்ட் அட்ஜஸ்டபிள். இது பாத்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. 1050. நம்ம இதுக்கு நம்ம ரெஃபர் பண்றது கிடையாது. என்னங்க நீங்களே விக்கிறீங்க, ரெஃபர் பண்றது கிடையாதுன்றீங்க? நம்ம உண்மையா சொல்லியே பழக்கமாச்சுங்க. நக்கீரன் பரம்பரையோ. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பெருசா இருக்கும். அதாவது பாடி செட்ல பெருசா வரும் பிளஸ் ஹேண்டில் வரும். நம்ம இது குடுக்குறது வந்து 1200. இதுதான் அடல்ட்டுக்கான வாக்கர். இது பேர் வாக்கர் தானே சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? ஸ்கேட்டிங் போர்டு. இதுக்கு போர்டு பாத்தீங்கன்னா 10 to 15 ஏஜ் தான் யூஸ் பண்ண முடியும். இது நம்ம குடுக்குறது வந்து 280 rupees மட்டும் தான் ஸ்கேட்டிங் போர்டு. குட். இது பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ஸ்விங் பாக்குறோம். 6 month 8 monthல இருந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 4 to 5 ஏஜ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது நம்ம குடுக்குறது பாத்தீங்கன்னா 420 rupees மட்டும் தான். சிங்கிள் பீஸ். இல்ல நம்மகிட்ட ஏகப்பட்ட மாடல் இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன கிளாத் ஸ்விங். இது நம்ம ஹோல்சேல் ரேட் குடுக்குறது 250. இது வந்து சாஃப்ட் அண்ட் ரெக்ரானே கொடுத்திருப்பீங்கல்ல? இது வந்து ரெக்ரான் வராது. இது வந்து பிட்டு துணி தான். நம்ம கிட்ட இருக்க ஒரே பிட்டு துணி இது மட்டும். இது ஒண்ணு மட்டும் தான். அது ஸ்கின் பாத்தீங்கன்னா சோபா போற ஸ்கின் தான் போடுறோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் அடல்ட்ஸ் ஓபனா சொன்னதுக்கு நன்றி ஜி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் யூஸ் பண்றது 4 to 5 இது வந்து அட்ஜஸ்டபிள். ஃப்ரண்ட்ல ரிமூவ் பண்ணலாம், பின்னாடி ரிமூவ் பண்ணலாம். இது நம்ம ஷாப் குடுக்குறது வந்து 600 rupees. இல்ல சாஃப்ட் ஐஸ் அது எவ்வளவு பாத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஸ் ஐ. ஓகே. நம்ம வந்து லைட் வெயிட். இது நம்ம குடுக்குறது வந்து 500. நெக்ஸ்ட் ஆர்ஸ் வந்து 550. இது ஹெவி அண்ட் மியூசிக் வரும். இது நம்ம குடுக்குறது 950 rupees மட்டும். ஆமா, எல்லாம் 6 month 8 monthல யூஸ் பண்ணலாம். இதென்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா 4 to 5 ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைடான். இது வந்து 2.5 ல யூஸ் பண்றது. இது நம்ம கடை கொடுக்குற ரேட் வந்து 1100. நெக்ஸ்ட் பூமர். இது வந்து 1250. நெக்ஸ்ட் அந்த பிளாக் மேரே கலர் எடுத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும். இது நம்ம குடுக்குறது வந்து 1200 rupees மட்டும். நெக்ஸ்ட் இதான் பேசிக் சைக்கிள்ங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வீல் மட்டும் வித்தியாசமா வரும். பேசிக் வந்து எல்லாமே ஒண்ணுதான். இது நம்ம குடுக்குறது வந்து பிளஸ் இது வந்து 440 rupees தானா? இது நம்ம குடுக்குறது வந்து 500. இதுல பாத்தீங்கன்னா இந்த வீல் வந்து நல்லா இருக்கும் பிளஸ் மியூசிக் வந்துரும். 550 மட்டும் தான். நெக்ஸ்ட் ஸ்கூட்டர் மாதிரி. நெக்ஸ்ட் இது இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா 700. இல்ல இன்னொரு பிராண்ட் வந்து டூம் வரும் பிளஸ் வந்து தினேஷ் பிராண்ட்னு வரும். அது வந்துன்னா 750. ஓகே. 750 மேக்ஸிமம் 800 வரும் டூம் வச்சது. ஓகே. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 680. இது வந்து 880. ஓகே. இது வந்து ஃபுல்லா மெட்டல் பிளஸ் இது வந்து மியூசிக் வரும், மியூசிக் இல்லாத வரும். இது பாத்தீங்கன்னா 1100. இல்ல மியூசிக் இல்லனா அப்படியே 100 ரூபாய் மைனஸ் ஆகும். சூப்பர். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து 1450 வரும். 1450. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா பேரண்ட் சப்போர்ட்டோட வரும். இது பாத்தீங்கன்னா 1550 மட்டும் தான். ஆமா, அதுல எனக்கு நல்ல பிராண்டா வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வந்து ஆல்வின் பிராண்ட். என்ன பிராண்ட்? ஆல்வின். ஓகே. சும்மா பைக் மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்ல நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது நம்ம குடுக்குறது வந்து 2200. ஆனா அந்த காசுக்கு ஏத்த பணியாரங்கிறது சரியா இருக்கு பாத்தீங்களா? இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த 2-3 பேபி பிறந்தா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும் போல. ஆனா நாங்கெல்லாம் ஓட்டுனது எந்த சைக்கிள் சொல்லுங்க பாப்போம்? இந்த சைக்கிள் தாங்க எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, வேற எதுவும் வாங்கி தரல.
எனக்கு பிடிச்சமான ஒரு கலர், கிட்ஸுக்கு பிடிச்சமான ஒரு கலர் வேற. சொல்லுங்க ஜி, இது என்ன பிரைஸ்? இது வந்து சைக்கிள், இது வந்து 2.5 3 ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி டபுள் சீட்டர் மெட்டல் வீல் வரும். இது நம்ம கடை கொடுக்குறது 2250. ஆமா, இல்ல சீட் இல்ல பிளாஸ்டிக் வீல் வந்து நம்ம கொடுக்குறது வெறும் 2000. சைஸ் வந்து 12 இன்ச். 12 இன்ச். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14 இன்ச் வரும். 14 இன்ச் சைக்கிள் இந்த மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா ஏஜ் 3 ல இருந்து மேக்ஸிமம் 6 ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது நம்ம கொடுக்குறது 2200. 2200 ரூபீஸ் மட்டும். இது அந்த மாதிரி மெட்டல்ல வந்து சைஸ் வந்து 14 இன்ச் வரும். ஓகே. அதுக்கு 250 கிட்ட வரும். 2250. அதுல ஹெவி டியூட்டி ஒன்னு இருக்கு, 2550 வரும் மெர்க்குரி ஃப்ரேம். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து 16 இன்ச். 16 இன்ச். ஓகே. நம்ம டபுள் சீட்டர் மெட்டல் வீல். இது நம்ம கொடுக்குறது பாத்தீங்கன்னா 2500. 2500. பின்னாடி பேக் சீட் இருக்கு, குஷன் சீட்டோட இருக்கு. ஓகே. இது என்ன சொன்னீங்க ரேட்? நான் ரேட் தப்பா சொல்லிட்டேன். இது 2750. 16 இன்ச் ஹெவி டியூட்டி. 2750. 750 ரூபீஸ் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து 20 இன்ச் வரும். இது வந்து ஏஜ் 5 ல யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து 20 வரும். 3300 ரூபீஸ் வரும். சரி, ஓகே. டபுள் சீட்டர் மெட்டல் வீல். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 16 இன்ச் ஹெவி டியூட்டி. ஓகே. இது நம்ம கடை கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா 2750. 2750 மட்டும் தான். சூப்பர் ஜி. இல்ல நெக்ஸ்ட் சைஸ் இது பாத்தீங்கன்னா ஏஜ் 5 ல யூஸ் பண்ணலாம். இதுல நெக்ஸ்ட் சைஸ் வந்து 20 இன்ச்சஸ் வரும். 3300 ரூபீஸ் வரும். சூப்பர் ஜி. நம்ம ஸ்டைலோ ஸ்டைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா நார்மல் சாஃப்ட் டாய்ஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாம இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் கூட இருக்கு. சந்திராயன் இது வுட் பசில்ஸ்ல இருக்கு, 96 பீசஸ்ன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்க பிரெயினுக்கு கேம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் வாங்கி உங்க பசங்களுக்கு கொடுத்து இப்பத்துல இருந்தே ட்ரெயின் பண்ணீங்கன்னா அவங்க நல்லா ஓரளவுக்கு பிரெயின்லாம் வந்து நல்லா ஷார்ப் ஆயிடும். ஜி இதெல்லாம் எவ்வளவு ஜி போடுறீங்க? இது வந்து ஸ்டடி புக் மேடம். இது நம்ம கடைக்கு ரேட் பாத்தீங்கன்னா 330 ரூபீஸ். ஓகே. இது இந்த இ புக். இது வந்து இ புக் கொஞ்சம் ரேட் ஏர் இருக்கு. 470 ரூபீஸ். சோ இந்த மாதிரி பெயிண்டிங் புக்ஸ், அப்புறம் இந்த பசில்ஸ் A to Z வந்து பசில்ஸ் நம்ம அடுக்கி வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப எழுத சொன்னாதான் பசங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பசில்ஸ் அடுக்க சொன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஒரு 1.5 இயர் பேபில இருந்து இதெல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணா நல்லா இருக்கும். இது உடன்ல இருக்கிறதுனால வாயில வச்சாலும் ஒன்னும் ஆகாது. இது ஒரு போர்டு, இந்த போர்டுல இருந்து இதை வெளியே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பேபி வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், புதுசா இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். அப்புறம் இதுவும் இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் தான். இந்த பசில்ஸ் மாதிரி அபாக்கஸ் மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது கவர்ல இருக்க என்னால பண்ண முடியல. அபாக்கஸ் டால் மாதிரியே வச்சு பண்ணலாம். அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ப்ரீஷியஸ் நான் இங்க பார்த்து ரொம்ப ஹாப்பியானது, இந்த மாதிரி ஒரு உட்டன்ல ஒரு இது இருக்கு, பென் இருக்கு, இதுல இருக்கு. இது இப்படி எழுதி 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 பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங்ல இதுல வந்து கார்விங் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால நல்லா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத படிக்க கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் இந்த போட்டெல்லாம் முன்னுக்கு வரவே முடியாது. நானே 5வது படிக்கிற வரைக்கும் சரியா போடல. அதனால இந்த போர்ட்ல எழுதி பழகுனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் எல்லாம் விட. அதுக்கப்புறம் மேஜிக் பென்சில், மேஜிக் ஸ்லேட்னு சொல்லி அப்பெல்லாம் நிறைய வித்துது. இப்ப இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப இங்க பாருங்களேன், ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்ப அழிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணலாம். நாங்களாம் சின்ன வயசுல ஸ்லேட்ல எழுதிட்டு எல்லாம் தொடச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாம இது நல்லா இருக்கு. 1 2 3 எழுதிட்டு இப்படி பண்ணும் போது இந்த பசங்களுக்கு இப்படி பண்றதுக்காக ஆசைப்பட்டுன்னு எழுதுவாங்க. எதையாவது சும்மாவாதுக்கு இருக்குவாங்க. இதை வாங்கி கொடுங்க, கம்பல்சரி வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரிட்டன் ஸ்கில் நல்லா வரும். சின்னது பெருசு 4-5 சைஸ் இருக்கு. ஆமா, இதுல குட்டில இருந்து பெருசு அது மாதிரி இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி சர்க்கிள்னா என்ன சர்க்கிள், ஹார்ட்னா என்ன, அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ், இந்த ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்றத நீங்க கேட்டு கேட்டு இது மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இதை கம்பல்சரி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இல்ல கிஃப்ட் பர்பஸா கொடுக்க போறீங்கன்னா கூட கிஃப்ட் பர்பஸா கொடுங்க. இதெல்லாம் சும்மா டெக்கரேஷனுக்கு நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்புறம் ஹியூமன் ஆர்கன் பாடிஸ் அந்த பசில்ஸ் இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதை கரெக்டா பிரிச்சு போட்டு இதே மாதிரி ஒட்ட சொல்லுங்க. இதெல்லாம் போட்டாக்கா MBBS ஆவது குழந்தைங்க படிக்கணும்னு ஒரு ஆசையில நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஃபேன் எல்லாம் கூட இருக்கு, நம்ம ரெகுலரா பண்ணுவோம்ல. இப்போ நம்ம கூட ஆர்டிஸ்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வச்சுக்கலாம். ஹேண்ட் ஃபேன் வச்சிருப்பாங்கல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம், அந்த மாதிரி. நான் கூட ஆர்டிஸ்ட் தான்ப்பா, நல்லா வச்சுப்பேன். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த கேக்டஸ் நம்ம பேசும்ல, டான்சிங் கேக்டஸ், அதுவும் இருக்கு. இது கூட நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரோல் பால் இங்க போட்டா அது இப்படி வருமா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ண சொல்லலாம். இப்ப இந்த காது கேக்குதா, கண்ணு தெரியுதான்லாம் முன்னெல்லாம் வந்து நம்ம வீட்டுல ஒரு பாட்டிங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் செக் பண்ண தெரியலன்னா இந்த மாதிரி எல்லாம் வச்சு செக் பண்ணலாம். ஓகே. இது மட்டும் இல்லாம ஜென்ஸ் பாய் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் சாஃப்ட் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் பிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி காரு, மெட்டல் காரு, இந்த மாதிரி கார்ஸ், ஜீப்பு. ஆனா என்னன்னு தெரியலங்க, இந்த ஜென்ஸ் பேபிக்கு போலீஸ் காரு இதெல்லாம் வந்து ஒரு கிரேஸா இருக்கும். ஜேசன் இதுல எதுடா வேணும் பார்த்து சொல்லடா டே
பபிள் கேமரா இதெல்லாம் நீங்க ரொம்ப பேர் கேட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். பபிள் கேமரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இத பூல்ல நீங்க போடுவீங்கல்ல வெட்செட் கலெக்ஷன் அதெல்லாம் கூட இருக்கு. ட்ரம்ஸ், ஃபிளைட், ஹெலிகாப்டர் அதெல்லாம் கூட இருக்கு. இது ஒரிஜினல் மாதிரியே சென்சார்ல பண்ணும். எது இதுவா? அது சென்சார் டைப். இது சென்சார் டைப். ஓகே. இது கார்ட் ரீடிங். கார்ட் ரீடிங். ஓகே. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. படிக்கிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த மியூசிக்கல் பிளே சிஸ்டம் வச்சிருக்காங்க. இதுல இதுதான் இருக்கு அதுதான் இருக்குன்னு இல்ல, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இருங்களேன், நான் ரொம்ப நேரமா ஒன்னு தேடி இவரை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். எது அது? ரோபோ. இதுதான் ரொபாட்டிக். இதுதான். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க எனக்கு ஆன்டி இதெல்லாம் நீங்க எப்ப போட போறீங்கன்னு கேட்ட ஒரு ஐட்டம்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்கு. முடிஞ்சா அந்த குழந்தையோட பேர் ஞாபகப்படுத்தி சொல்றேன். அவங்க இதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் இங்க ஸ்டைல்ல அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்ல, இங்க அப்படியே ஃபுல்லா பாத்துக்கோங்களேன். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் ரேட்லயே வந்து வாங்கலாம். இது என்ன ஜிஜி? வாட்டர் டேங்க். பொங்கலுக்காக இறக்கி இருக்கோம். ஆஹா, டிராக்டர். இத எடுத்துட்டு இப்படி ஓட்டி பார்க்கலாம் ஜி. நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட். நாங்க இந்த இதுக்கு போவோம் பாத்தீங்களா, முன்னெல்லாம் வந்து மாட்டு வண்டியில தான் மாட்டு பொங்கலுக்கு போவோம். இப்பெல்லாம் டிராக்டர் கட்டி போற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி இப்ப மாட்டு பொங்கல்னா இது ஞாபகம் வருது. சோ இப்பெல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குப்பா, சூப்பர். இந்த செல்லத்தை நான் கொடுக்க மாட்டேன், இந்த செல்லத்தை நான் கொடுக்க மாட்டேன். 1000 ரூபாய் தரேன், அப்ப கூட கொடுக்க மாட்டேன். 1 கோடி தரேன், அப்பனா கொடுத்துறேன். அப்படி வித்துலாமா? ஒண்ணு வித்துலாமா? டிவில பாத்துட்டு கேட்பாங்க, கொடுத்துட்டா ஒண்ணு கொடுக்க கூடாதா? ஓகே. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும், அந்த மாதிரி நான் காமிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இன்னும் நிறைய இருக்குங்க. டிஸ்பிளேக்கே இவ்வளவு வச்சிருக்காரு. இன்னும் குடோன்ல எவ்வளவு இருக்கும் பாருங்க. சோ இதெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. ரீட்டைல்ல நீ வாங்கினா கூட எந்த கடையிலுமே ஏன் ரேட்டு கொடுக்க முடியாது சொல்லியிருக்காரு. நீங்களும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய மோஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணி இதுல இருந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறது தான். எந்த பிசினஸ் பண்ணாலும் நியாயமா பண்ணும்போது நம்ம எந்த வேலை வேணாலும் வீட்டுல இருந்தே செய்யலாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம், FB, ஷேர் சாட், மோஜ், யூடியூப்னு எதுல வேணாலும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல இதெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு இது ரேட் போட்டு பாருங்க. மத்ததை விட நம்ம கிட்ட கம்மியா இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட தான் வாங்குவாங்க. சோ நீங்களும் வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. இதை வச்சு கூட நீங்க நல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம். சோ ஆஸ் யூசுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய்.